ஹாய் வியூவர்ஸ், யாரும் நினச்சபடி போக முடியாத கோவிலை பற்றி தான்ப்பா இப்போ சொல்ல போகிறேன். குலதெய்வ கோயில் தான்ப்பா இது. ஆற்றுக்கு நடுவில் தான் எங்கள் குலதெய்வம் இருக்குது. அதனால் நாங்கள் நினச்சபடிலாம் நாங்கள் போக முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி படகுல தான் நாங்கள் போகணும்னு நினச்சா, அதுவும் அந்த படகும் ரெகுலராக இருக்காது. ஏதாவது விசேஷ டைமு எல்லோரும் கூடுற டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி வருவாங்க. இல்லாட்டி நம்ம ஆள் செட் பண்ணி தனியாக நம்ம காசு கொடுத்து நம்ம ஆள் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நடு காட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆறுனா சாதாரண ஆறு இல்லைங்க, ரொம்ப ஆழமாக இருக்குது அந்த ஆறு. அதனால் படகுல போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயம்தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போகிறதுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து தான் உள்ளே வரணும். காடு மாதிரி இருக்கும், பாறை எல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். இதுதாங்க எங்கள் கன்னிமார் கோவில். பாருங்கள், ஒரு மரத்துக்கு அடியில் தானாக உருவானதாங்க. இப்போ எதுக்காக நம்ம இந்த கோவிலுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தங்க கவசம் போட போகிறாங்க இந்த கோவிலுக்கு. அதை பார்க்க தாங்க நம்ம போனோம். யாருக்கெல்லாம் குலதெய்வமோ அவங்களால முடிஞ்ச காசை இதுக்கு கொடுக்குறாங்கங்க. அதில் தங்க கவசம் அணிவிக்கிறாங்க. எனக்கு என்ன சின்ன வருத்தம்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நினச்சபடி போக முடியலையேன்ற வருத்தம் தாங்க எனக்கு. ஆற்றுக்கு நடுவில் இருக்கிறதுனால பாறையிலலாம் ஏறி போக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணுன்றதுனாலேயே நாங்கள் போகிறதுக்கு கஷ்டப்பட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தாங்க போவோம். பாருங்கள், தங்க கவசம் அணிவிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நானும் வேண்டிக்கிறேன், எனக்காக நீங்களும் வேண்டிக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி